நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவாக. கடந்த இமைப்பொழுது வரை நம்முடைய தேவன் நம்மை கண்ணின் கணிகளைப் போல பாதுகாத்து நேரத்தான எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி மீட்டு சமாதானத்தோடு நாட்களிலே அவருடைய சந்தானத்திலே காணப்படும்படி தேவன் திருவழித்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. தேவன் சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நாம் கூட இந்த நாளிலே 2 பேதுரு புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை தியானிப்போம். எடுத்த உடனே எழுந்து வாசிக்கலாம். 2 பேதுரு 3:17. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரனுடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்து. கர்த்தருடைய பெரியான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து என்று ஒரு எச்சரிக்கையை அப்போஸ்தலனாகிய பேதுரு தேவ ஜனங்களுக்கு எழுதியிருக்கிறதாக வாசித்தோம். அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே இழுப்புண்டு நீங்கள் உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று இங்கே அப்போஸ்தலர் எழுதியிருக்கிறார். அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு. இந்த அக்கிரமக்காரர் எவ்விதமாக தேவஜனங்களை வஞ்சிப்பார்கள் என்று அதற்கு முதல் வசனத்திலே 16வது வசனத்திலே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவர்களில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவர்களை புரட்டுகிறார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதியிருக்கிறார். அக்கிரமக்காரர்கள் வேத வாக்கியங்களை புரட்டி தேவஜனங்கள் கொண்டிருக்கிற உறுதியிலிருந்து அவர்களை விழும்படி செய்வார்கள் என்று இங்கே அப்போஸ்தலர் எழுதி வைத்திருக்கிறார். வேத வாக்கியங்களை புரட்டி போதிப்பதன் மூலமாக அக்கிரமக்காரர் தேவஜனங்களை வஞ்சிப்பார்கள், உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகும்படி செய்வார்கள் என்று தேவஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விழுந்து போவது என்பது ஒருவருடைய உறுதியின்மையை நமக்கு காண்பிக்கிறது. உறுதி இல்லாதவர்கள் விழுந்து போவார்கள். ஒரு கட்டடம் உறுதியாய் இல்லாதிருந்தால் அது விழுந்து அழிந்து போகும். இதனை நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறதாக நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 7ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை எடுத்து வாசிக்கிறோமானால் இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். விழுந்து
முழுவதும் அழிந்தது என்று ஆண்டவர் சொன்னார். காரணம், அந்த வீடு உறுதி இல்லாதிருந்தது, அஸ்திவாரம் இல்லாமல் கட்டப்பட்டிருந்தது. அஸ்திவாரம் இல்லாமல் கட்டப்பட்டிருந்ததுனாலே அந்த வீடு உறுதி இல்லாதிருந்தது. ஆகையினாலே பெருவெள்ளமும் பெருமழையும் பெருங்காற்றும் உண்டான போது அந்த வீடு விழுந்தது. விழுந்தது மாத்திரமல்ல, விழுந்து முழுவதும் அழிந்தது என்று இங்கே கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவஜனங்கள் உறுதி இல்லாதவர்களாக இருந்தால் தங்கள் நிலையிலிருந்து விழுந்து அழிந்து போவார்கள் என்று தேவஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே தேவஜனங்கள் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவஜனங்கள் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், உறுதி இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. உறுதி உள்ளவர்களாக இருந்தால்தான் கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாம் இந்த ஜீவியத்திலே நிலைத்திருக்க முடியும். ஆகையினாலே உறுதியில்லாத வீடு விழுந்து அழிந்தது போனது போல நாமும் அழித்து போகாமல் அழியாமை பெற்றுக் கொள்வதற்கு எவைகளில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்று நாம் பார்ப்போம். நாம் யூதாம் புஸ்தகத்தை எடுத்து வாசித்தோமானால் 20வது வசனத்திலே இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மீது உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டது. விசுவாசம் மகா பரிசுத்தமானது. அந்த விசுவாசத்திலே தேவஜனங்கள் தங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் எதிலே உறுதியாக இருக்க வேண்டும்? விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசம் என்பதே தேவனையும் அவருடைய வார்த்தைகளையும் விசுவாசிப்பதுதான் விசுவாசம். விசுவாசம் என்பது தேவனை விசுவாசிப்பது மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தையையும் விசுவாசிப்பதாகும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஆதியாகம புஸ்தகத்தை எடுத்து வாசித்தோமானால் ஆதியாகம புஸ்தகத்துல இவ்விதமாக 15ஆம் அதிகாரத்திலே 5-6 வசனங்களிலே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார் என்றால் கர்த்தர் சொன்னதை விசுவாசித்தார் என்று அர்த்தம். கர்த்தரை விசுவாசிப்பதும் கர்த்தர் சொல்வதை விசுவாசிப்பதும் ஒன்றுதான். கர்த்தர் சொல்வதை விசுவாசியாமல் கர்த்தரை ஒருவராலும் விசுவாசிக்க இயலாது. ஆகையினாலே விசுவாசம் என்பது கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் விசுவாசிப்பதாகும். கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் விசுவாசிப்பதிலே தேவஜனங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவஜனங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏனெனில் பொதுவாக நாம்
நம்முடைய புத்திக்கு எட்டின காரியங்களை தான் நாம் நம்புவோம், அதை விசுவாசிப்போம். விளங்காத காரியங்களை அல்லது நம்புவதற்கு ஏதுவல்லாத காரியங்களை கர்த்தர் சொன்னால் அதை நம்புவது மனிதருக்கு கடினமாக இருக்கும். ஆனால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் அவ்விதமாக இல்லை என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. நாம் ரோமர்கள் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தோமானால் கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். உன் சந்ததி உழுவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனான நம்பருக்கு ஏதுவில்லாதும் அதை நம்பிக்கொண்டே விசுவாசித்தான். நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தும் நம்பிக்கையோடே விசுவாசித்தார். நம்புவதற்கு ஏதுவல்லாத காரியங்களை ஆபிரகாம் நம்பிக்கையோடே விசுவாசித்தார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 20வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழுமையாய் நம்பி, முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தை வல்லவரானான். தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தை வல்லவரானான். ஹல்லேலூயா. இதை தேவஜனங்கள் கவனிக்க வேண்டும். அவருக்கு வயது சென்று விட்டது. அவருடைய மனைவிக்கோ ஸ்ரீகளுக்குள்ள வழிபாடும் நின்று விட்டது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் என்ன, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்கிறார். அது நம்புவதற்கு ஏதுவல்லாத ஒரு காரியம். அது நம்புவதற்கு ஏதுவல்லாத ஒரு காரியமாக இருந்தாலும் அதை ஆபிரகாம் விசுவாசித்தார். நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தார். தேவன் வாக்குத்தத்தம் செய்ததை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவராய். இதை தேவஜனங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாக தேவஜனங்கள் இருக்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களாக தேவஜனங்கள் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படிப்பட்ட விசுவாசம், தேவனுடைய வார்த்தையை நம்பக்கூடிய அந்த விசுவாசம் இருந்தால்தான் நாம் உலகத்தை ஜெயிக்க முடியும். எப்படி ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்பி ஜெயம் பெற்றாரோ, அவ்விதமாக நாமும் தேவனுடைய வார்த்தையை நம்புறவர்களாக விசுவாசித்தவர்களாக இருந்தால்தான் நாம் ஜெயம் பெற முடியும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது 1ஆம் நிருபத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலே இவ்விதமாக எழுதியிருக்கிறத வாசிக்கலாம். 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெயம் பெற வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதுதான் விசுவாசம். ஆபிரகாம் தேவன் சொன்ன போது அது நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தார். அப்படி போல தேவஜனங்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானால் தான் ஜெயம் பெற முடியும், இல்லையானால் ஜெயம் பெற முடியாது. நாம் எபிரேயர்கள் நிருபத்திலிருந்து வாசித்தோமானால் 11ஆம் அதிகாரத்தில் 33-34 வசனத்துல இவ்விதமாக எழுதியிருக்கிறதால் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் விசுவாசத்தினாலே
ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டயக்கருக்கு தப்பினார்கள், பட்டயக்கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவனானார்கள், யுத்தத்தில் வல்லவனானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். அந்நியருடைய சேனையை முறியடித்தார்கள். எதனாலே? விசுவாசத்தினாலே. தேவனுடைய வார்த்தை மீது கொண்ட அந்த விசுவாசத்தினாலே, தேவன் மீது கொண்ட அந்த விசுவாசத்தினாலே அவர்கள் ஜெயம் கொண்டார்கள். அல்லேலூயா. நாமும் ஜெயம் கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெய வீரர்களாக நாம் காணப்பட வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமம் ஸ்தோத்திரமாக இதை தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஆகையினால்தான் வெளிப்படுத்தலாமத்தில் நீங்கள் 12ஆம் அதிகாரத்திலே 11ஆவது வசனத்தை எடுத்து வாசிக்கிறீர்கள். அங்கே இவ்விதமாக எழுதியிருக்கிறதா வாசிக்கலாம். மரணம் நேரிடுவதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். தேவனுடைய வசனத்தை, வார்த்தையை சாட்சியாய் அறிவிக்கும் போது சாத்தான் ஓடி போவார். இதை தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவனை ஜெயிப்பதற்கு தேவனுடைய வசனமே ஆயுதமாக இருக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆகையினால்தான் 1 பேதுரு புத்தகத்துல 5ஆம் அதிகாரத்திலே 8-9 வசனங்களில இவ்விதமாக அப்போஸ்தலர் எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிரடை பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று பகை தேடி சுத்தித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். நீங்கள் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டுமானால் நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நம்புவதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று இங்கே அப்போஸ்தலர் எழுதியிருக்கிறதாக வாசித்தோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தையை நம்புவதிலே உறுதியாக இராமல் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க முடியாது என்று தேவஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு உண்டாவதாக. ஆகையினாலே சாத்தானை ஜெயிக்க, உலகத்தை ஜெயிக்க, நாம் ஜெய ஜீவியம் வாழ தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிப்பதாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மார்க் எழுதின சுவிசேஷத்தை எடுத்து வாசித்தோமானால் மார்க் எழுதின சுவிசேஷத்துல 9ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்துல ஈவிதமாக நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறத வாசிக்கலாம். இயேசுவை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நீ தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே தேவஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதிலே, தேவனை விசுவாசிப்பதிலே உறுதியாக இருக்க வேண்டியது அவசியமாகும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அநேகர் தேவனுடைய வார்த்தையை புரட்டினாலும் நாம் அந்த புரட்டுதலுக்கு செவி கொடுக்காமல் தேவனுடைய வார்த்தையிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். தெசலோனிக்கே சபையார், கொலோசை சபையார் கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
விசுவாசத்திலே உறுதிப்பட்டுள்ளாக இருந்தனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய நிருபத்திலே அவர்களை குறித்து இவ்விதமாக எழுதி வைத்திருக்கிறதாக வாசிக்கலாம். வாசிங்க. கொலோசர் 2ஆம் அதிகாரத்திலே 5, 6, 7 வசனங்கள். சரீரத்தின்படி நாம் தூரமாய் இருந்தோம், ஆயும்படி முன்னைப்படி இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். தொடர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெறுவீர்களாக. விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் பெறுவீர்களாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிலும் அவருடைய வார்த்தையிலும் உறுதிப்பட்டவர்களாக தேவஜனங்கள் இருக்க வேண்டும். ஆனால் சோதனை காலங்களிலே அநேகர் தங்களுக்குள் தேவனுடைய வசனம் வேறு கொள்ளாததினாலே அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் அவருக்குள் வேர் கொண்டவர்களாகும் என்று கொலோசியர் நிருபத்திலே வாசித்தோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை அநேருக்குள் வேர் கொள்ளாததினாலே அநேர் என்ன செய்கிறார்கள்? சோதனை காலங்களிலே பின்வாங்கி போகிறார்கள். இதை ஆண்டவர் சொன்னதாக லூக்கான் புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 13ஆவது வசனத்திலே வாசிக்கலாம். கர்த்தர் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடைய வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலங்களில் பின்வாங்கி போகிறார்கள். வேத வசனம் யாருக்குள் வேர் கொள்ளவில்லையோ, யாருக்குள் உறுதிப்படவில்லையோ அவர்கள் பின்வாங்கி போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சோதனை காலங்களிலே பின்வாங்கி போவார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகியனாலே தேவஜனங்கள் கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மிகவும் எச்சரிக்கையாக இருந்து விசுவாசத்தில் நாம் உறுதிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் எதிரே 10ஆம் அதிகாரத்துல 32, 39 வசனங்களை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். இவனுடைய தேவனுடைய கைகளில் 38, 10ஆம் அதிகாரம் 38, 39 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவனானால் அவன் மேல ஆத்மா பிரியமாய் இராது என்கிறார். வாசிக்கலாம். நாம கெட்டு போக பின்வாங்குறவர்களாய் இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிகளா இருக்கிறோம். ஆத்மா ஈடேற விசுவாசிகளா இருக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. நாம் பிழைத்திருக்க தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டவர்களாக இருக்கிறோம். இதை தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால் மாறுபாடான போதனைகளால் தேவஜனங்களுடைய விசுவாசத்தை கெடுத்து போடுகிறார்கள். நாமும் ஆத்துமா ஈடேற தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகியனாலே நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெரியவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெயித்திருக்க தேவனை விசுவாசிக்க வேண்டும். நாம் ஜெயப்பெற தேவனை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கு எதிர்த்து நிற்க நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, விழுந்து போகாதிருக்க தேவனை விசுவாசிக்க வேண்டும். தேவனை விசுவாசிப்பது என்பது
தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதாக இதை தேவதங்கள் மறந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே முதலாவது விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் வேதத்தை பார்த்தோமானால் இவ்விதமாக கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எபிரேயர் ரூபத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்திலே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவுவரையிலும் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போம் ஆகியில் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை நாம் ரட்சிக்கப்படும் போது நமக்கு உண்டாயிருந்த அந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் நாம் உறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை. நாம் ரட்சிக்கப்படும் போது நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இதை குறித்து ரோமர்கள் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். 8ஆம் அதிகாரத்திலே 23, 24 வசனங்களை எடுத்து வாசித்தோமானால் அந்த நம்பிக்கையை குறித்து அவர் எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருவதற்கு காத்திருந்த நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எந்த நம்பிக்கையினாலே? சரீர மீட்பை பெற்றுக் கொள்வோம், அழியாமையை பெற்றுக் கொள்வோம், நம்முடைய சரீரம் அழிந்து போகாது என்ற அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதை தேவஜனங்கள் மறந்து கொள்ள வேண்டும். அந்த சரீர மீட்பு நமக்கு உண்டு, நம்முடைய சரீரம் அழிந்து போகாது என்ற நம்பிக்கையை முடிவு பரியந்தம் தேவஜனங்கள் உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையில தேவஜனங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ரட்சிக்கப்பட்டது நோக்கமே என்னுடைய சரீரத்தை நான் பெற்றுக் கொள்வதற்காக, என்னுடைய சரீரம் அழிந்து போகாமல் அழியாமையை தரித்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் வரும் வரை இந்த நம்பிக்கையிலே தேவஜனங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த நாட்களிலே தேவஜனங்கள் மாறுபாடான உபதேசங்களினாலே இந்த நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அநேக கள்ளப்போதர்கள் இந்த நம்பிக்கைக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பயன்படுத்துகிறார்கள். ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, ஆகினாலே பிறக்கிற எல்லாரும் மரித்தே ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் யாருக்கு? உலக மனிதர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, தேவஜனங்களுக்கு அல்ல. இதை தேவஜனங்கள் மறந்து கொள்ள வேண்டும். ஆகையினால்தான் அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதியிருக்கிறார். ஆகையினாலே கள்ள போதனுடைய போதனையினாலே விழுந்து போகாதபடிக்கு தேவஜனங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டது நோக்கமே நான் அறியாமை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதாகும். எனக்கு அறியாமையை தேவன் அருளுவதற்காகவே அவர் என்னை ரட்சித்திருக்கிறார். ஆகையினாலே நான் அழிந்து போக மாட்டேன் என்ற அந்த நம்பிக்கையிலே தேவஜனங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருக்கிறது மாத்திரம் அல்ல, இன்னொரு காரியத்தையும் எபிரேயர் புத்தகத்தில் எழுதியிருக்கிறத வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க விடுவோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம்.
சொல்லிட்டு என்ன இருக்கிறார்? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்கு அழியாமையை தருவேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஆகியனாலே கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவஜனங்கள் அந்த அழியாமை குறித்து அறிக்கை செய்வதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பேதுரு சிறைச்சாலையிலே இருக்கிறார். ஆனால் அவர் விடுதலையாக வேண்டும் என்று சபையார் ஊக்கமாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது கதவு பூட்டி இருக்கிறது. கதவு தட்டப்படும் சத்தம் கேட்கிறது. அதை ரோதை என்ற பெண் கேட்கிறாள். கேட்டு அந்த புறத்திலிருந்து தட்டுகிறது யார் என்று அவள் காணாமலும் உறுதியாக சொல்கிறார். பேதுருதான் அங்கே நிற்கிறார் என்று சொல்கிறார். இதை நாம் அப்போஸ்தலர் புத்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அவர்கள் நீ விதத்துகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அதுக்கு மேல இருந்து கூட வாசிக்கலாம். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கென்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிற்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசல் கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். பேதுரு பார்க்கல, ஆனால் சத்தத்தை கேட்டாள். பேதுருவை பார்க்கவில்லை, ஆனால் சத்தத்தை கேட்டாள். அந்த சத்தத்தை கேட்டு பேதுரு தான் அங்கே நிற்கிறார் உறுதியாய் சாதித்தாள். தேவனுடைய சத்தம் நமக்கு கேட்கிறது. அவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு தெரிய வருகிறது. நாம் அதை காணவில்லை, ஆனாலும் அந்த ரோதை என்ற பெண் பேதுரு தான் என்று உறுதியாக சாதித்தது போல நான் அழியாமை பெறுவேன் என்று நாம் உறுதியாக சாதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனெனில் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் நமக்கு இவ்விதமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் என்று நாம் ஓசியா புஸ்தகத்தை வாசிக்கிறோம். ஓசியா புஸ்தகத்துல 13ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறத வாசிக்கலாம். அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமும் வாதிகள் எங்கே? மரணமும் வாதிகள் எங்கே? பாதாளமும் சங்காரம் எங்கே? பாதாளமும் சங்காரம் எங்கே? மனம் மாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாக இருக்கும். மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களை மரணத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என்னை கர்த்தர் மரணத்துக்கு நீங்களாக்கி மீட்பார் என்று நாம் அறிக்கை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அந்த நம்பிக்கையிலே உறுதிப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த நம்பிக்கை நாம் நிறைவேற வேண்டுமானால் நாம் அதை அறிக்கை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ரோமர்கள் ரூபத்திலே 10ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை இருந்து வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். வாயினாலே சொல்ல வேண்டும். வாயினாலே சொல்லும் போது அந்த காரியம் அமிதமாகவே நிகழும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆகையினாலே தேவஜனங்களாகிய நாம் கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாம் சொல்ல வேண்டும். நான் சாவாமல் விளைந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் சாவாமல் விளைந்திருந்து கர்த்தருடைய செய்திகளை விவரிப்பேன் சொல்ல வேண்டும். ஏன்னா
அப்படித்தானே சொல்லுகிறது. அதை நம்பினோமானால் நாம் அப்படியே சொல்ல வேண்டும். சங்கீதத்திலே 118 எடுத்து வாசித்தோமானால் அங்கே விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செயலை விவரிப்பேன். கர்த்தருடைய செயலை விவரிப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய செயலை நான் சாவாமல் பிழைத்திருப்பேன் என்று என் தேவன் சொல்லி இருக்கிறார். நான் அவர்களை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன் என்று என் தேவன் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர். ஆகினாலே அவர் அப்படியே செய்வார். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் செய்தார். அந்த வாக்குத்தத்தத்தை அவர் பெற்றார் விசுவாசத்தினாலே. அப்படி நானும் விசுவாசத்தினாலே பெறுவேன். அதற்கு அந்த வாக்குத்தத்தத்தை நான் என் வாயினாலே அறிக்கை பண்ணுவேன் என்று தேவர்கள் அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுக. ஆகையினால அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம் என்று இங்கே அப்போஸ்தலர் எழுதுகிறார். நாம் எதிலே உறுதியாக இருக்க வேண்டும்? வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடுவதிலே உறுதியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுக. நாம் 1 வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறத வாசிக்கலாம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையை தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ள நம்முடைய சரீரம் அழியாமை தரித்து கொள்ள வேண்டும் என்ற தேவ சித்தமாகும். அழிவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரம் அழியாமை தரித்து கொள்ள வேண்டும். ஆகியனாலே நாம் தைரியமா சொல்ல வேண்டும். அழிவுக்கு ஏதுவாய் என் சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளும். அழிவுக்கு ஏதுவாய் என் சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளும். அல்லேலூயா. இதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அறிக்கை செய்வதிலே தேவதனங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அநேகர் வேறு விதமாக மாறுபாடான போதனைகளை போதித்தாலும் நாம் அதிலே வேத வாக்கியங்கள் சொல்லுகிறதுனாலே அதை அப்படியே விசுவாசித்து அப்படியே அறிக்கை செய்வதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக ரோமர்கள் 12 வசனத்துல ஒரு காரியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள். அல்லேலூயா. ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள். நாம் ஜெபத்திலே உறுதியாக தரித்திருக்கிறோமா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்க்கை எந்த அளவாய் இருக்கிறது? ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள் என்று இங்கே அப்போஸ்தலன் பவுல் பதிவு செய்து வைத்திருக்கிறார். நம்பிக்கையை அறிக்கையிடுவதிலே உறுதியாய் இருப்பது போல, தேவனுடைய வசனத்தை விசுவாசிப்பதிலே உறுதியாய் இருப்பது போல, ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையிலே உறுதியாய் இருப்பது போல, நாம் செபிப்பதிலும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று கற்பிக்கப்படுகிறோம். ஜெபிப்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே அநேக ஜெப வாழ்க்கையை விட்டு விடுகிறார்கள். நாளா ஜெபித்தார்கள், என்னத்தை காரணம் என்று அநேகர் ஜெபத்தை விட்டு விடுகிறார்கள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காலதாமதம் ஆகும்போது சோர்வு வரும். அதனால்தான் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவதை குறித்து கர்த்தர் ஒரு உவமையை சொன்னார் என்று நாம் லூக்கா புஸ்தகத்தை வாசிக்கிறோம். அதனால 18 1 வசனமா இருக்கும். லூக்கா 18 எடுத்து வாசிங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் ஒரு உவமை மூலமாக சீஷர்களுக்கு அதை விளங்க பண்ணுகிறார். ஆகையினாலே ஜெபம் பண்ணும் போது சோர்வு உண்டாகும் என்பது நமக்கு தெரிகிறது. சோர்வு உண்டாவதனாலே அநேகர் ஜெபத்தை விட்டு விடுகிறார்கள்.
ஜெபிக்காமல் இருந்து விடுகிறார்கள். தேவர்களாகிய நாம் அமிதமாக இருக்கக்கூடாது. நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபத்தில் நாம் உறுதியாக கருத்திருக்க வேண்டுமானால் சோர்வை விலக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். இதை தேவகணங்களை மறந்து கொள்ள வேண்டும். ஜெபத்தின் மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொண்டோமானால் ஜெபத்திலே உறுதியாக நாம் கருத்திருப்போம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷத்துல 21ஆம் அதிகாரத்தை 22வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறத வாசிக்கலாம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றால் அவைகளெல்லாம் பெறுவீர்கள். நாம் அநேக காரியங்களை பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். அவர்களை பெற வேண்டுமானால் நாம் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதனாவில் சொல்லுகிறது. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவ்வளவு கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, 26:41 வாசிக்கலாம். அதே மத்தேயுல 26:41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விடுவித்தலும் ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதாம், மாம்சமும் பலவீனம் உள்ளது என்றார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய ஜெபம் உங்களை சோதனைக்கு விலக்கி காக்கும் என்று வேதம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. தன்னுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் ஜெபம் உங்களை சோதனைகளுக்கு விலக்கி காக்கும். தன்னுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சோதனைக்கு உட்படாது இருக்க வேண்டுமானால் நாம் ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமாகும். ஜெபம் பண்ணாதவர்கள் சோதனைக்கு உட்பட்டு விடுவார்கள். அது மாத்திரமல்ல, நாம் லூக்கான் புத்தகத்துல 21ஆம் அதிகாரத்தில் 36வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் அங்கே ஒரு காரியத்தை நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறதாக வாசிக்கலாம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக படித்து உங்களுடைய ஜெபம் தீமையான காரியங்களுக்கு உங்களை தப்புவிக்கும். இதற்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாகும்படி உங்களை மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக ஆக்குவது ஜெபம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினாலே தேவஜனங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஜெபத்திலே உறுதியாக தரித்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். பெற்றுக் கொள்வதற்கும் சோதனைக்கு உட்படாதிருப்பதற்கும் ஆபத்துகளுக்கு தப்பித்துக் கொள்வதற்கும் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கும் கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவதாக இருக்க வேண்டும். இதை தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இது நமக்கு அவசியமான ஒன்று. நாம் பெற்றுக் கொள்வதற்கும் சோதனைக்கு உட்படாது இருப்பதற்கும் தீமையான காரியங்களுக்கு தப்பித்து தேவனுக்கு நிற்பதற்கும் ஜெபம் நமக்கு உதவி செய்கிறது. ஆகையினாலே நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அநேக சந்தர்ப்பங்களில் ஜெபத்துக்கு தடை வந்து விடுகிறது. ஜெபிக்க மறந்து விடுகிறோம், தவறுகிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒருவேளை இனி வருகிற காலங்களிலே ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க கூடாது என்று சட்டங்கள் வரலாம். யாருக்கு தெரியும்? தானியேலுடைய வாழ்க்கையில அப்படி ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது.
கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 30 நாட்கள் வரை ஒரு மனிதன் தன்னுடைய தேவனை தேடக்கூடாது என்று ராஜ கட்டளை பிறந்தது. ஆகியனாலே ஜெபித்துக் கொண்டிருந்த தானியேலுக்கு சோதனை வந்தது, தடை வந்தது. இதை நாம் தானியேல் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். தானியேல் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்துல விதமாக எழுதியிருக்கிறதா வாசிக்கலாம். ஆணியோலர் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படித்து ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படித்து ஸ்தோத்திரம் செய்து ஜெபம் பண்ணினான் என்று இங்கே தானியேலை குறித்து எழுதியிருக்கிறார். அவர் இருக்கிறது பாபிலோனிலே. அவர் ஒரு உயர்ந்த உத்தியோகத்திலே இருக்கிறார். அவருக்கு சமயம் கிடைப்பது அரிதுதான். ஆனாலும் அவர் தன்னுடைய உத்தியோகத்தை விட செபிப்பதற்கு முதலிடம் கொடுத்தார். அந்த வாக்கியங்களை எவ்வளவு அருமையாக ஆவியானவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார் பாருங்கள். தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் அவர் ஜெபம் பண்ணினார். பத்திரத்துக்கு ராஜா கையெழுத்து வைத்தாகிவிட்டது. யாராவது அந்த உத்தரவை மீறினால் அவர் சிங்கத்தின் கவியிலே போடப்படுவார்கள் என்று ராஜ உத்தரவு பிறந்திருந்தது. ஆனாலும் அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஜெபிப்பதற்கு தடை வந்தாலும் அவர் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். உயர்ந்த மனிதர், பெரிய உத்தியோகத்திலே இருந்த ஒரு மனிதர் இவ்விதமாக ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்றால் நாம் எவ்வளவாய் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணி பாருங்கள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகியனாலே தேவஜனங்களாகிய நீங்கள் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபம் பண்ணுவதற்கு தடைகள் வந்தாலும் நாம் ஜெபிப்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். ஜெபிக்கலான்னு நாம் போவோம், ஒரு ஃப்ரெண்ட் வருவார். உடனே நாம் அவனுடன் பேச ஆரம்பித்தோம், ஜெபிக்க விட்டு விடுவோம். மனிதர்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்போம். இது நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்கிற சம்பவங்கள் தான். இதை தேவஜனங்கள் மனதில் கொண்டு ஜெபத்திற்கு தடை வந்தாலும் குறித்த வேளையிலே ஜெபிப்பதை நாம் உறுதியாக கைக்கொள்வதாக கடைபிடிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவஜனங்கள் ஜெபத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் அப்போஸ்தலர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 42வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் அங்கே ஒரு காரியத்தை குறித்து எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கிறதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாக தெரிந்திருந்தார்கள். ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாக தெரிந்திருந்தார்கள் என்று ஆதி சபையாரை குறித்து இங்கே எழுதியிருக்கிறதாக பார்க்கிறோம். ஆதி சபையார் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உறுதியாக தெரிந்திருந்தார்கள். அப்போஸ்தலர்கள் என்ன உபதேசிக்கிறார்கள் என்பதை கேட்பதிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் உபதேசித்தது 3 ஆண்டுகள் கர்த்தர் அவர்களோடு இருந்த காலத்தில் அவர்களுக்கு கொடுத்த உபதேசங்கள். நான் உங்களுக்கு கஷ்டத்தை யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணுகிறது கர்த்தர் சொல்லியிருந்தார். நாம் மத்திய சுவிசேஷத்தை வாசித்தோமானால் 19ஆம் வசனத்தில் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் 28ஆம் அதிகாரத்திலே 19ஆவது வசனம், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தால் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். கர்த்தர்
ஞானஸ்நானம் கொடுக்கிறதோட விட்டுன்னு சொல்லாம அதன் பின்பு தான் அவருக்கு கட்டளை யாவையும் அவருக்கு உபதேசம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அவ்விதமாகவே கர்த்தர் கட்டளை யாவையும் அவர்கள் சீஷர்களுக்கு உபதேசித்தார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. ஆகையினாலே தேவஜனங்கள் அனுப்பப்பட்டுடைய உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அனுப்பப்பட்ட ஒரு உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே அனுப்பப்படாதவர்கள் சொல்கிற காரியங்களை தேவஜனங்கள் கேட்கிறார்கள். ஆகையினால் தான் இந்த மாறுபாடான உபதேசங்களினாலே அவர்கள் விழுந்து போய் ஏதுவாகிறார்கள். அனுப்பப்பட்டவருடைய உபதேசத்தை கேட்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அந்யோன்யத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். அவர்களோடு ஐக்கியம், அந்யோன்யம் என்பது ஐக்கியத்தை காண்பிக்கிறது. அவர்களோடு ஐக்கியமாக இருப்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலரோடு ஐக்கியமாக இருந்தால் தேவனோடு நம்மால் ஐக்கியமாக இருக்க முடியாது. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது தீவிரமாக எழுதுகின்றதாக 1 யோவானிலே 1:3 வாசிக்கிறார். நீங்கள் எங்களுடைய ஐக்கியமுள்ளவர்கள் ஆகும்படி நீங்கள் எங்களுடைய ஐக்கியமுள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அனுப்பப்பட்டதோடு ஐக்கியமாக இருந்தால்தான் தேவனோடு ஐக்கியமாக இருக்க முடியும். ஏனெனில் அனுப்பப்பட்டவர்கள் தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு உபதேசிக்கிறார்கள். அந்த வார்த்தை அவர்களை தேவனுடைய ஐக்கியப்படுத்துகிறது. ஆகையினால்தான் நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்று ஏற்றுக்கொள்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். யோவான் சுவிசேஷத்தில் 13வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசித்தோமானால் அங்கே கர்த்தர் இவ்விதமாக சொல்லி வாசிக்கிறார். நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். எல்லாரும் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. இந்த நாட்டிலே எல்லாரும் ஊழியம் செய்த எல்லாருமே தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் ஜனங்கள் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். கள்ளரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கலந்திருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அதனால்தான் அவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவின் அப்போஸ்தலருடைய வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். கள்ள அப்போஸ்தலரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதாக இந்த நாட்களே மாறுபாடானங்களை போதித்து ஊழியம் செய்கிறார்கள். இதை தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அதனால கர்த்தர் சொன்னார், நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தர் அனுப்பினவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது ஜனங்களுடைய கடமையாக இருக்கிறது. அவர்கள் அப்படி அறிந்து கொள்ளவில்லையானால் நஷ்டப்படுகிறது அவர்கள் தான். இதை தேவஜனங்கள் ஒவ்வொருவரும் மனதில் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை தேவன் அனுப்பியிருக்கிறார் என்பதற்கு என்ன அடையாளம், என்ன ஆதாரம் என்பதை அறிந்து அந்த மனிதனோடு ஐக்கியப்பட்டிருந்தால் தான் தேவனோடு ஐக்கியப்பட முடியும். இல்லையானால் தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட முடியாது. இதை தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அனுப்பப்பட்டவர்களோடு ஐக்கியமாக இருப்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்கள் அற்பம் விற்பதிலும் உறுதியாக தரித்திருக்கிறார்கள் என்று வேதம் அவர்கள் தெளிவாக சொல்கிறது. அப்பம் விற்பதிலே, பந்தி ஆசரிப்பதிலே தேவஜனங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அநேகர் அதை விட்டு விடுகிறார்கள். எருசலேமில் இருந்த யூத சபையார் தினந்தோறும் அப்பம் விட்டார்கள். காரணம், அவர் தம்முடைய ஆசைகள் எல்லாம் விட்டு அப்போஸ்தலருக்கு கொடுத்துவிட்டு அவர்களோடு கூட இருந்தார்கள். ஆகியனாலே அனுதினமும் அவர்கள் அப்பம் விட்டார்கள்.
ஆனால் புறஜாதி சபைகள் அப்படி இல்லை. புறஜாதி சபைகள் எத்தனையோ இந்த யூத சபையை போல் இல்லை. ஆகையினாலே அவர்கள் வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விட்டார்கள். இதை நாம் அப்போஸ்தலர் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் எத்தனை பேர் வாரத்தின் முதல் நாளிலே கூடி வந்து அப்பம் விற்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள்? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எத்தனை சபையார் வாரத்தின் முதல் நாளிலே கூடி வந்து அப்பம் விற்பதிலே உறுதியாக கருத்திருக்கிறார்கள்? அப்படி மாற்றமானால் சொற்ப பேராகத்தான் இருக்க முடியும். தந்தார் போல ஏற்றார் போல அவர்கள் மாதத்துக்கு ஒரு முறையோ 3 மாதத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ ஏன் சிலர் வருஷத்துக்கு ஒரு முறை கூட அப்பம் விற்பதாக கேள்விப்படுகிறோம். தேவதரங்கள் வாரத்தில் முதல் நாளிலே அப்பம் விற்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏனெனில் கர்த்தர் வருமளவு நாம் அவருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டும் என்பது நம்முடைய கட்டளை. நாம் ஒன்று புத்தகத்தை எடுத்து வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்துல விதமாக அங்கு எழுதியிருக்கிறவர் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் வருமளவும் எதே பாவங்களுக்காக கர்த்தர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதை நாம் நினைவுகூர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த நினைவுகூறுதல் அப்பம் விற்பதன் மூலமாக நிறைவேறுகிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினாலே வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்பதிலே தேவதனங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். பிரஜாதி சபைகள் எவ்விதமாக வாரத்தின் முதல் நாளிலே கூடி வந்து அப்பம் விட்டதோ அப்படியே நாமும் அப்பம் விற்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் உறுதியாக இருக்க வேண்டும். ஜபத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் உபதேசத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஐக்கியமாக இருப்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். அப்பம் விற்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி உறுதியாக இருக்க வேண்டிய தேவஜனங்கள் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே இழுபூற்று வலிமை விழுந்து போகாதபடி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உறுதி இல்லாதவர்கள் விழுந்து போவார்கள், வலிமை போவார்கள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் எபிரேயர் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 10-11 வசனங்களை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் உறுதி இல்லாதவர்கள், வழி போகிறவர்கள், உறுதி இல்லாத இருதயமுடையவர்கள், அவர்கள் வழி போகிற இருதயமுள்ளவர்கள் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் சொல்லி என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இழுப்பாதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம் பாருங்கள். கர்த்தருக்கு கோபம் வந்து விட்டது. வழி போற இருதயத்தை உடவளாக மேய்க்கப்பட்ட ஜனங்கள் இருந்ததுனாலே அவர் கோபத்திலே அவருடைய இளைப்பாறுதல் அவர் பிரவேசிப்பதில்லை என்று ஆணையிட்டார். ஜனங்களாக நாம் சிந்திக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தான். அவர்கள் தேவனுடைய வழியை அறியவில்லை. அவர்கள் ஏற்ற அடிமைத்தனத்தில் மீட்கப்பட்டார்கள். ஆனால் தேவனுடைய வழியை அறியவில்லை. ஆகையினாலே அவர்கள் உறுதி இல்லாதவர்களாக வழி போற இருதயமுடையவர்களாக இருந்தார்கள். அப்படி போல
கடைசி காலங்களுக்கு நாமும் இருந்து விடக்கூடாது. கள்ள போதர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக வேத புரட்டுகளை தந்திரமாக நுழைய செய்யலாம். அவங்களுக்குள் கள்ள போதர்கள் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு சொல்றேன். இது 2 பேரும் புத்தகத்துல நாம் எடுத்து வாசித்தோமானால் 2ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்துல இவ்விதமாக எழுதி இருக்கிறதாக வாசிக்கலாம். அதான் 2 பேர்ல 2 ஒன்று. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு எச்சரித்திருக்கிறார். நாம் அழிந்து போவதற்கு அல்ல, நாம் குறைத்திருப்பதற்கு தான் கர்த்தரை பின்பற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஆகையினாலே வேத புரட்டுகளுக்கு ஒருபோது நாம் செவி கொடுத்து விடக்கூடாது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கேட்பான வேத புரட்டுகளை இந்த நாட்டிலே அனைவரும் தந்திரமாய் நுழைய செய்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக துணிகரமாக பேசுகிறார்கள். ஆகையினாலே தேவ ஜனங்களாகிய நாம் நம்முடைய உறுதியில் இருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எவைகளில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதோ அவைகளிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். வழி போகிற இருதயத்தை நம்மை விட்டு விலக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அருமையான வார்த்தைகளை இந்த நாட்டிலே உங்கள் மனதிலே பகிர்ந்து கொள்ள தேவனாகிய கர்த்தருக்கு அவருக்கு நன்றி சொல்லி அவருடைய நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை முடிக்கிறேன்.